ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கார்டன் வீடியோ பார்க்கலாம். இங்கே சென்னையில் சரியான மழை, விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததா. ஒரு வாரமாகவே ரொம்ப தொடர்ந்து மழையும் காற்றுமா இருந்தது. அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததில் கார்டனில் இருந்த தொட்டியில் இருந்த செடிங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழுகி பாதி செடிகள் கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி பராமரித்து எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு தோட்டத்து பக்கம் வந்தேங்க. வந்துட்டு துளசி செடிங்கள் தொட்டியில் வச்சுருந்தேன் நிறைய. அந்த பின்னாடி முன்னாடி கிணத்து பக்கம் இருந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணப்போ அதுகளெல்லாம் எடுத்து சின்ன செடிகளாக இருந்ததெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். இது சாமந்தி செடி, இது ஒரு அடுக்குமல்லி செடி, அப்புறம் இது கனகாமர செடி நம்ம வீட்டில் நிறையா இருக்குங்க. அது ஏற்கனவே ஒரு செடி இருந்தது, அதுலேருந்து விதை விழுந்து நிறைய முளைச்ச. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கனகாமர செடியாக தான் இருக்கும் நம்ம வீட்டில். சரி, அதுங்களெல்லாம் கொஞ்சம் தொட்டியில் எடுத்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கவரில், அந்த மளிகை சாமான் வாங்கிட்டு வரும்போது அந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த பருப்புங்கள்லாம் போட்டு கொடுப்பாங்கங்க. அதெல்லாம் நான் கீழே தூக்கி போட மாட்டேன். அதையெல்லாம் கீழே ஓட்டை போட்டுட்டு அதில் மண் கீழே தேங்காய் நார் போட்டு மண் போட்டு நிரப்பிட்டு அந்த வேஸ்ட்டாக சுற்றி இந்த வீட்டில் அங்கங்கே அந்த செடிங்கள்லாம் முளைச்சிருக்கும், அதுங்களெல்லாம் எடுத்து அந்த கவரில் வச்சுடுவேன். ஏன்னா அது பெருசான உடனே காலில் மிதிப்பட்டு அங்கங்கே இதாகிடுமேன்னு சொல்லிவிட்டு அதை கவரில் வச்சிட்டோம்னா பெருசான உடனே எடுத்து தொட்டியில் வச்சிடலாம். அதுக்காக நான் கவரில் எடுத்து வச்சுருவேன். சின்ன சின்ன டப்பா மாதிரி இருந்ததுன்னா அதுங்களையும் வச்சுருவேன். இது பாருங்கள், இந்த செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி செடி இல்லைங்க, குச்சி. அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பெரிய மரமாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சுற்றி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணோம். சரி, அது தேவையான கட்டைகள் எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு மிச்சம் கொஞ்சம் இருந்தது. சரி, எதுக்கு யாராவது கேட்டால் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டைகள் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 4-5 இதில் எடுத்து வச்சுருந்தேன். நிறையா வச்சுருந்தேன், ஒரு 5-6 தொட்டி. அதாவது சின்ன சின்ன டப்பா, தொட்டி, கவரு எல்லாத்துலேயுமே வச்சேன். ஆனால் அதில் வச்சதில் ஒன்று மட்டும் காஞ்சி போயிடுச்சு, 1-2 காஞ்சி போயிடுச்சு. ஒரு 4 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் ஒன்று இருக்குது. இது கரும்புலா செடி ஒரு 2-3 கவரில் இருக்குது. செம்பருத்தி ஒரு 4 வந்துருச்சு. இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 கவர்லையும் வந்துருச்சு செம்பருத்தி. சிவப்பு கலர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்திங்க அது. இது இந்த செடியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த செடி என்ன செடின்னே எனக்கு தெரியலங்க. அந்த பக்கம் தோட்டத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இந்த செடி அந்த செடிங்களுக்குள்ளே இருந்தது. கண்டிப்பாக இது களை செடி மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து ஒரு பக்கெட்டில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த செடி என்ன செடின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த செடி என்ன செடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு இந்த செடி என்ன செடின்னு தெரியல. எந்த செடியுமே ஓரளவுக்கு நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இது எனக்கு என்னென்னு செடின்னே தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், துளசி செடியில் எவ்வளோ பெரிய புழு உட்காந்துட்டு இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த புழுவை விட்டோம்னா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே கடிச்சிருவாங்க. அதனால் இதை எடுத்து துரத்தைக்கு போட்டுடலாம். அந்த செடியை தெரிஞ்சவங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு செம்பருத்தி, நல்லா தளைஞ்சிருச்சு பாருங்கள். குச்சி தாங்க ஊண்டி வச்சேன், வேறு ஒன்றுமே பண்ணலைங்க. ஆனால் 2 குச்சி ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு கவர்லையும் 2 குச்சி வச்சது எல்லாமே தளைஞ்சிருச்சு. ஒரு 7-8 கவரில் வச்சேன், ஒரு 5 தளைஞ்சு வந்துருச்சு. மிச்சம் வரல, காஞ்சு போயிடுச்சு. இந்த ஒன்று தான் காஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் காஞ்சு போயிருக்கு, மற்றதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பெருசான ஒன்று அதை எடுத்து தொட்டிக்கு மாற்றி வச்சிடலாம். இது மற்றதெல்லாம் கனகாமரம், பெரண்டை, கனகாமரம், கரும்புலா செடி, இந்த மாதிரி நிறைய கவரில் வச்சுருக்கேன். பெருசான ஒன்று பெரிய வாட்ரு கேனுக்கு மாற்றிடுவேன். நிறைய வாட்ரு கேன் மேலே கட் பண்ணிவிட்டு கீழே ஓட்டை போட்டுட்டு அதில் தேங்காய் நார் அடியில் போட்டுட்டு தண்ணி இறங்குறதுக்காக தேங்காய் நார் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தோட்டத்து மண், கொஞ்சம் எரு, அப்புறம் கொஞ்சம் கோகோபிட்டு. அதாவது எங்கள் வீட்லேயே தேங்காய் நார் உரிக்கிறப்ப அந்த கோகோபிட்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அப்புறம் தேங்காய் நார் எல்லாமே கலந்து போட்டு செடி வச்சுருவேன். இது சாமந்தி செடிங்க. இந்த பக்கெட்டில் இருந்த செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து அதில் வச்சேன். இது ஒரு தர்மாக்கோல் பாக்ஸு, இதில் வச்சுருக்கேன். நல்லா வந்துருச்சு. இதை வச்ச வீடியோவை ஏற்கனவே ஷார்ட்டாக போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த செடியை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். இது
ஒரு 15-20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பையன் ஒரு கிளை உடைச்சிட்டு வந்தான். எங்கேயோ போகிற இடத்துல ஒரு வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கிளை உடைச்சிட்டு வந்தான். உடைச்சிட்டு வந்தோடனே அப்படியே ஊண்டி வச்சேன். வரும்போதே ஒரு 5-6 மொட்டு இருந்தது. அதில் 5 மொட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்ததுலேருந்து அந்த மொட்டு ஒன்று ஒன்றா பூத்துக்கிட்டு இருக்கு. இந்த பூ வந்து 3ஆவது பூ பூத்துருக்கு. இன்னும் 2 மொட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த 2 மொட்டும் பூத்துரும் பாருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா துளிர் விட்டு இலையெல்லாம் கொட்டிடுச்சு, பழுத்த இலையெல்லாம் கொட்டிடுச்சு. அந்த பூவும் அந்த சின்ன இலை மட்டும்தான் இருக்குது. இனி நல்லா துளிர் விட்டு புதுசாக இலைகள்லாம் விட்டுரும். பெருசான உடனே கண்டிப்பாக இந்த செடியை பற்றி நான் ஒரு ஷார்ட் போடுறேன். அவ்வளோதாங்க. இந்த செடிங்க ஃபுல்லாக வரிசையாக கவரில் தொட்டியில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் பெருசான உடனே வாட்டர் கேனுக்கு மாற்றிடுவேன். எல்லாத்தையும் மாற்றி வரிசையாக அடுக்கி வச்சுருவேன். இது இப்போல்லாம் இதை குட்டி குட்டி கவர்லையும் குட்டி குட்டி டப்பாலையும் வச்சுருக்கேன் பாருங்கள். செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஈஸியாக வச்சு வளர்த்துர்லாங்க. ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய மாதம்னா இந்த மாதம் தாங்க. ஒரு சின்ன குச்சியை தூக்கி போட்டால் கூட நல்லா வளர்ந்துருங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் உள்ள சீசன், அதாவது இந்த பனி சீசனில் நல்லா வரும் செடி வச்சா. செடி வளர்க்க தெரியாதவங்க, புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மாதத்தில் வாங்கி வச்சிங்கன்னா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு புதினா வெளியே எடுத்து கொண்டாந்து ஒரு கவரில் போட்டேங்க. அது மறுநாள் பார்த்தா நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. சரி எதுக்கு அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஏற்கனவே அதில் ஓட்டை 2 போட்டு வச்சுருந்தாங்க கடையில் வாங்கும்போதே. ஆனால் அதில் சரியாக தண்ணி இறங்கலை. சரி நம்மளும் ஓட்டையை போட்டுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு திருப்பி நான் போயிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு நல்லா கம்பி மாதிரி காய வச்சுட்டு நல்லா ஓட்டை போட்டேங்க. அதில் நிறைய ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் நார், அதாவது செடி வைக்கிறவங்க, புதுசாக வைக்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பிடிச்சிருந்தா இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். இது ஓட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அந்த தொட்டியை. அதுக்கப்புறம் அடியில் தண்ணி இறங்குறதுக்காக தேங்காய் நார், கீழே கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மண் அதாவது தோட்டத்து மண், கொஞ்சம் எருவு, அப்புறம் இந்த காய்கறிகள்லாம் போட்டு மக்க வச்சு நான் எப்போவுமே கொஞ்சம் வச்சுருப்பேங்க. அது எப்போ செடி வச்சாலும் நான் அதோட கலந்து தான் வைப்பேன். அதுவும் கொஞ்சம் கலந்து மண் இந்த பக்கமாக வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். இந்த தேங்காய் நார், இதெல்லாம் இந்த தென்னை மரத்துலேருந்து விழுகிறது அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து பக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நான் சேர்த்து வச்சு ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படியே மக்க வச்சுடுவேன். அதை மக்கின உடனே செடி வைக்கும்போது அந்த மண்ணோடு சேர்த்துடுவேன். அப்படி தாங்க சேர்த்து இந்த மண் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் அந்த தொட்டியில் போட்டு அந்த தேங்காய் நாரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மண் கொஞ்சம் போட்டுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லைங்க, நேற்று சமையல் பண்ணிவிட்டு அந்த புதினா காம்பு கொண்டாந்து அந்த காய்கறி கழிவோடு தான் போட்டு வச்சுருந்தேன் அந்த பக்கெட்டுக்குள்ளே. காலையில் பார்த்தா நல்லா ஒரு மாதிரி இலை விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி துளிர் விட்டது மாதிரி இருந்தது. சரி எதுக்கு இதை வேஸ்ட் ஆக்குவானே, இதையும் நட்டு வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணை போட்டு தொட்டியை போட்டு அந்த புதினா செடிங்களெல்லாம் குச்சிங்களை எடுத்து ஊண்டி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி 1/2 பக்கெட் அளவுக்கு நல்ல மண் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புதினா குச்சிங்களை நல்லா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த குச்சிங்களை எடுத்து சொருகி வச்சுட்டு தண்ணி ஆனால் தண்ணி ஊற்றுனா எப்போவுமே நம்ம தொட்டியில் அடியில் இறங்கிடணும். தண்ணி எப்போ நமக்கு எவ்வளோ வேகமாக தொட்டியில் தண்ணி இறங்குதோ அப்போ தான் செடி நல்லா வளரும். தொட்டிக்குள்ளே தண்ணி தேங்கி நினைச்சுன்னா செடி வரவே வராது. அதை நம்ம மெயினாக கவனிக்கணும். எப்போவுமே அதிகமாக தண்ணி இருந்தாலும் செடி வளராது, தண்ணி இல்லாட்டாலும் செடி வளராது. அதனால் எப்போவுமே தண்ணி ஈரப்பதமும் இருக்கணும். தண்ணி மழை நேரத்தில் தண்ணி ரொம்ப தேங்கக்கூடாது தொட்டியில் மட்டும், அதை மெயினாக கவனிக்கணும். தொட்டியில் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு கீழே தண்ணி இறங்குதான்னு எப்போவுமே நம்ம கவனிக்கணும். இந்த பாருங்கள், நல்லா 3/4 தொட்டி அளவுக்கு இந்த மண்ணை போட்டு நல்லா பரப்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த குச்சிங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அந்த புதினா குச்சிங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி துளிர் விட்டு காஞ்சு போன அந்த மாதிரி தான் இருந்தது. அதையும் எடுத்து ஊண்டியிருக்கேன். ஆனால் துளிர் விட்டு வந்துடும் அப்படின்னு எனக்கு நம்புகிறேன். ஏன்னா இது சீசன் அப்படி. இந்த சீசனில் நம்ம என்ன ஒரு செடி வச்சாலும் நல்லா வந்துடும் எப்போவுமே.
அதுவும் நான் வந்து எப்போவுமே ஒரு சின்ன செம்பருத்தி குச்சி ஒடிச்சு ஊண்டி வச்சா கூட எனக்கு என்னன்னு தெரிலங்க வந்துடுங்க. அதை எல்லாருமே கேட்பாங்க என்னைய, அது எப்படி நாங்கள்லாம் வைக்கிறோம் எங்களுக்கு வர மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் என்ன செடி வச்சாலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வச்சு கொடுக்கா, நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தான் வச்சு தர சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த புதினாவை ஊண்டி முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா தொட்டிக்கு கீழே இறங்கணுங்க. இறங்குனா தான் நம்ம வந்து அது வந்து சூப்பராக தளைஞ்சு வரும். ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அழுகி போயிடும். அவ்வளோதான், ஊண்டி முடிச்சுட்டு நீ தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நான் இது வந்து இந்த செடி வந்து துளிர் விட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் போடுறேன் பாருங்கள். இந்த புதினா வளர்ந்து முடித்து துளிர் விட்டோன்னா உங்களுக்கு நான் இதை ஒரு ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஊனிட்டு தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இது துளிர் விட்டு தளைஞ்சு வந்துடும்னு நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறேன். இது வந்து துளிர் விட்டு செடி வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு இதை நான் ஒரு ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றினோடனே கீழே கொஞ்சம் தண்ணி இறங்குதான்னு பார்த்தேன், தண்ணி இறங்கிடுச்சு. சரி ஓகே ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு தூக்கி உரமாக வச்சுட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி செடி வைக்கணும்னு ஆசை இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.